மே 1 பிற்பகல் 1:30 மணிக்கு வசந்த் தன்கோ வழங்கும் சிங்கப்பூர் சலூன் புத்தம் புதிய திரைப்படம். வணக்கம் நண்பர்களே, இன்னும் ஒரு இனிய காலை பொழுதில் தீரும் நன்றும் நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். இது கலைஞரனுடைய நூற்றாண்டு, கலைஞரனுடைய வாழ்வையும் வரலாற்றையும் பேசுகிற இந்த நிகழ்ச்சியில் கலைஞர் கடந்து வந்த நீண்ட அரசியல் பாதைகளையும், ஒரு ஆட்சியாளராக, கட்சித் தலைவராக, ஒரு எழுத்தாளராக அவர் நிகழ்த்திய சாதனைகளையும் பற்றி ஒவ்வொரு நாளும் நாம் இந்த நிகழ்ச்சியில் பேசிக்கொண்டிருக்கிறோம். அந்த வகையில் கலைஞரனுடைய 2006 முதல் 2011 வரையிலான ஆட்சி காலம், அந்த ஆட்சி காலத்தில் மிக மிக புரட்சிகரமான பல திட்டங்கள் தீட்டப்பட்டன, செயல்படுத்தப்பட்டன. அவற்றை பற்றித்தான் இந்த நாட்களில் பேசி கொண்டிருக்கிறோம். இதற்கு முன்பு கலைஞர் நிகழ்த்திய கல்வி புரட்சியை பற்றி நாம் பேசினோம். பொது விநியோக திட்டத்தின் மூலம் நிகழ்த்திய உணவு புரட்சியை பற்றி பேசினோம். இன்னொரு புரட்சியும் இருக்கிறது, அதுதான் மக்கள் நல்வாழ்வு புரட்சி, அதாவது சுகாதார புரட்சி, மருத்துவ புரட்சி. இந்த காலகட்டத்தில் மருத்துவம் சார்ந்து கலைஞர் மிக முக்கியமான பல முன்னெடுப்புகளை செய்தார். பொதுவாக அதிகமான உயிரிழப்புகள் ஏற்படுவதில் 2 விஷயங்கள் மிகப்பெரிய முக்கிய பங்கு வைத்து வந்திருக்கின்றன. ஒன்று, பிரசவத்தின் போது பெண்கள் இறப்பது. இன்னொன்று, சாலை விபத்துகளில் மனிதர்கள் இறப்பது. இதற்கு 2க்குமே மிக முக்கியமான காரணம் உரிய நேரத்தில் மருத்துவ வசதி இல்லாமல் இருப்பது தான். பிரசவத்தில் அந்த காலகட்டத்திலெல்லாம் பெண்கள் இறப்பு விகிதம் என்பது மிக அதிகமாக இருந்தது. கலைஞர் இதற்காக ஒரு பெரிய திட்டத்தை கொண்டு வருகிறார். அதாவது தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய 1400க்கும் மேற்பட்ட ஆரம்ப சுகாதார நிலையங்களில் 3 செவிலியர்கள் வீதம், ஒவ்வொரு ஆரம்ப சுகாதார நிலையத்திற்கும் 3 செவிலியர்கள் வீதம் செவிலியர்கள் நியமிக்கப்படுகிறார்கள். அவர்கள் அந்தந்த பெண்களினுடைய வீட்டிற்கே சென்று, அதாவது அவர்கள் இது போன்ற தாய்மை அடைந்திருக்கக்கூடிய பெண்களின் வீட்டிற்கே சென்று அவர்களுடைய ஆரோக்கியம் எப்படி இருக்கிறது, அவர்களுக்கு இரத்த சோகை போன்ற விஷயங்கள் இருக்கிறதா, அவர்களுடைய ஊட்டச்சத்து நிலை எவ்வாறு இருக்கிறது என்பதையெல்லாம் பரிசோதிக்கிறார்கள். அப்படி பரிசோதித்து அதன் அடிப்படையில் அவர்களுக்கு தொடர்ந்து மருந்துகள் அளிப்பது, அவர்களுக்கு தொடர்ந்து சிகிச்சை அளிப்பது, இதை செய்வதோடு மட்டுமல்ல, பிரசவம் மருத்துவமனையில் தான் நடக்க வேண்டும். ஏனென்றால் பிரசவத்தின் போது ஏற்படக்கூடிய பல்வேறு விதமான நெருக்கடி நிலைகள், அதன் காரணமாக உயிரிழப்புகள் அல்லது குழந்தைகள் இறப்பதோ தாய் இறப்பதோ அப்போதெல்லாம் சர்வசாதாரணமாக இருந்தது. அதனால் இந்த இறப்பு விகிதத்தை குறைக்க வேண்டும் என்பதற்காக தொடர்ந்து அந்த தாய்மையடைந்திருக்கக்கூடிய பெண்களை கண்காணித்து கிராமப்புறத்தில் இருக்கக்கூடிய அந்த பெண்களை மருத்துவமனையில் பிரசவம் பார்ப்பதை ஒரு கட்டாயமாக மாற்றக்கூடிய சூழல் அன்றைய ஆட்சியால் உருவாக்கப்படுகிறது. அதனுடைய விளைவு என்னவென்று சொன்னால், அதற்கு முன்பு ஒரு ஆண்டிற்கு 80,000 பிரசவங்கள் தான் அரசு மருத்துவமனைகளில் நடந்து கொண்டிருந்தன. ஆனால் இந்த திட்டத்திற்கு பிறகு கிட்டத்தட்ட 2.5 லட்சம் பிரசவங்கள் அரசு மருத்துவமனைகளில் நடந்தன. அது எதை காட்டுகிறது என்று சொன்னால், ஒரு திட்டத்தை கொண்டு வந்து அதற்கான அடிப்படை கட்டமைப்பை ஏற்படுத்துவதன் மூலமாக எப்படி ஒரு மிகப்பெரிய தலைகீழ் மாற்றத்தை ஏற்படுத்த முடியும். எதிர்கால தலைமுறையினரான குழந்தைகள் பிறக்கிற போது குழந்தைகளையும் பாதுகாக்க வேண்டும், அன்னையர்களுக்கு அது ஒரு உயிராபத்தான ஒரு விஷயமாக இருக்கக்கூடாது என்ற அடிப்படையில் அவர்களை முழுமையாக கண்காணித்து ஒரு மிகப்பெரிய இன்றைக்கு மக்களை தேடி மருத்துவம் என்கிற திட்டத்தை எல்லாம் தமிழ்நாடு அரசு செயல்படுத்துகிறது என்றால், அதற்கு முன்னோடியாக வீட்டிற்கே சென்று சிகிச்சை அளிக்கக்கூடிய திட்டங்கள், அதே போல் சிறுவர்களுக்கு ஏற்படக்கூடிய இருதய நோய் பாதிப்புகள், அதற்கான திட்டம், கலைஞர் மருத்துவ காப்பீட்டு திட்டம். இந்த மருத்துவ காப்பீட்டு திட்டத்தின் மூலமாக லட்சக்கணக்கானோர் பயன்பெற்றனர். முக்கியமாக அதில் கவனிக்க வேண்டியது, ஒரு மிகப்பெரிய மருத்துவமனைகள், அதாவது அப்பல்லோ போன்ற வசதி படைத்த அந்த மிகப்பெரிய மருத்துவமனைகளிலெல்லாம் பணக்காரர்கள் தான் சிகிச்சை பெற முடியும் என்ற நிலையை மாற்றி கலைஞரினுடைய காப்பீட்டு திட்டத்தின் மூலமாக ஒரு சாதாரண மனிதர்களும் கூட ஒரு உயர்தர சிகிச்சைகளை பெற முடியும் என்ற நிலையை கலைஞர் உருவாக்கினார். கலைஞர் காப்பீட்டு திட்டம் அப்படிப்பட்ட ஒரு மிகப்பெரிய புரட்சியை ஏற்படுத்தியது என்பது நமக்கு தெரியும். இப்படியாக பல்வேறு திட்டங்களின் மூலமாக தமிழ்நாட்டினுடைய சுகாதார கட்டமைப்பை தலைவர் கலைஞர் அவர்கள் அடியோடு ஒரு நூற்றாண்டு முன்னோக்கி செலுத்தினார் என்றுதான் சொல்ல வேண்டும். மீண்டும் இன்னும் ஒரு புதிய சிந்தனையோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.